வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து நூடில்ஸு, அதுவும் டின் ஃபிஷ் போட்டு நூடில்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து வெள்ளை நூடில்ஸு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். எடுத்து இப்போ சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டின் ஃபிஷ், கொஞ்சமாக தக்காளி பழம், அடுத்தது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது பார்த்திங்கன்னா லீட்ஸ் எடுத்துருக்கிறேன். லீட்ஸும் வந்து சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின மரக்கறி வந்து போடலாம். நான் வந்து லீட்ஸனை தான் போட போகிறேன். லீட்ஸும் தக்காளி பழமும். இது பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு, கறி பவுடர், அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணுறேன். சட்டி வந்து சூடாகட்டுக்கும். பார்த்திங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது. இப்போ வந்து இதில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் வந்து விடுறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டுக்கும். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. இப்போ இதில் வந்து கடுகு, இப்போ பார்த்திங்கன்னா சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நான் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டுங்க. முட்டைக்கு வெட்டின வெங்காயம் இருந்தது. அந்த வெங்காயத்தில் நான் இப்போ நூடுல்ஸ் செய்கிறேன். வந்து கொஞ்சமாக உப்பு வந்து போடுவோம். போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுங்கண்டா வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கிறேன். அதனால் வந்து நிறைய டைம் வதங்கணும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினால் காணும். பார்த்திங்கன்னா ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டது. இதில் வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வடிவாக கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். வதங்க விட்டுட்டு டின் ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்த்து வதங்க விடணும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷமாக வதங்கிட்டுது. இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து நல்ல வாசமாக இருக்குது. அடுத்தது வந்து இதில் எடுத்து வச்ச டின் ஃபிஷ்ஷை வந்து சேர்க்கிறேன். வந்து நல்ல வடிவாக உடைச்சி போடணும். இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். அதனால ஓரளவு நல்ல வடிவாக வதங்கிட்டது. டின் ஃபிஷ்ஷு நல்ல வாசமாக இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சமாக தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். இதை வந்து தூள் போட்டு வடிவாக கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு பார்ப்போம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக நல்ல வடிவாக வதங்கிட்டுது. இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். தக்காளி பழம் வந்து நல்ல வடிவாக வதங்கணும். வதங்கி வந்து நல்லா மசியணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லீட்ஸு போடலாம். இப்போ வந்து நல்ல வடிவாக தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து ஓரளவு வதங்கிட்டது. அடுத்தது வந்து பீட்ஸ் வந்து நல்லா வதங்கக்கூடாது, ஓரளவு தான் வதங்கணும். அதனால தான் கடைசியில் வந்து சேர்க்கிறேன். வந்து பீட்ஸையும் வந்து வரையா போட்டு கலந்து விடுவோம். இதுக்கு வந்து கடைசியில் மல்லியில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸு. என்னட்ட மல்லியில் வந்து முடிஞ்சது, அதனால் வந்து நான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மல்லியில் போட்டு செய்து பாருங்க, உண்மையாகவே நல்ல சூப்பர் வாசமாக இருக்கும். இப்போ வந்து வடிவம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது வந்து சரியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதோட வந்து உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 மரக்கறி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் இன்னும் வதங்க விடணும். இப்போ வந்து அளவாக இருக்கொண்டு பார்ப்போம். நான் வந்து நூடுல்ஸுக்கு உப்பு போடலை. நூடுல்ஸ் வந்து அவிக்காமல் இதில் வந்து சும்மா பிரட்டி எடுக்க போகிறேன். நூடுல்ஸ் வந்து அவிய விடுறேன். அந்த நூடுல்ஸு ஊற வச்சுட்டு இதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அதனால் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கூடவாகவே இருக்கணும் இந்த கறிக்கு. அதனால் வந்து கொஞ்சம் உப்பு கூட சேர்க்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுட்டு அதோட கலந்து விடுவோம். பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல வடிவாக வதங்கிட்டு எல்லாம் மரக்கறியும். பாருங்க இப்படி வந்திருக்கண்டு நல்ல வடிவாக வதங்கிட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊற வச்ச நூடுல்ஸை வந்து இதில் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடணும். சுடு தண்ணியில் ஊற வச்ச நூடுல்ஸ் எப்படி இருக்கண்டு. இது வந்து நாங்கள் அவிய விட்டோம் என்றால் நல்லா கரைஞ்சிடும். அதனால் வந்து சுடு தண்ணியில் ஊற விட்டுட்டு எடுத்து தான் நாங்கள் சாப்பாடு செய்யணும். இதை வந்து சின்ன சின்ன கத்திரிக்கோளால் வெட்ட போகிறேன். அதையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இப்படி வந்து நான் சின்ன சின்ன கத்திரிக்கோளால் வெட்டி விடுவோம். அப்போ தான் நாங்கள் வந்து போட்டு பிரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி வந்து நல்ல வடிவாக எல்லா நூடுல்ஸையும் கத்திரிக்கோளால் வெட்டுவோம். கவனமாக கையை வெட்டிடாமல் கவனமாக பார்த்து வெட்டுங்கோ. நாங்கள் இப்போ எல்லா நூடுல்ஸையும் நல்ல வடிவாக வெட்டியாச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு. நீ வந்து இதை வந்து நாங்கள் வடிவாக போட்டு பிரட்டி எடுத்தால் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்படியே ரெக்டாக இதில் வந்து போட்டு பிரட்ட போகிறேன். ஏன்னா அடுப்பு வந்து கொஞ்சம் குறைக்க விடுங்கோ. இது வந்து நல்ல வடிவாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதையும் போடுவோம். இதனால இப்படி வந்து நல்ல வடிவாக பொறுமையாக கலந்து விடுவோம். இந்த நூடுல்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு அவிச்சிங்கன்றால் இப்படி உங்களால் வடிவாக பிரட்டி எடுக்க முடியாது, களி ஆயிரும். அதனால் ஊற வச்சுட்டு சமைச்சு பாருங்க, உண்மையாகவே நல்ல சூப்பராக வரும் நூடுல்ஸு. இப்போ வந்து அடுப்பை கூட்டுவோம். அடுப்பை கூட்டிட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த நூடுல்ஸ் வந்து கூடுதலாக சைனீஸ் கடைகளில் கிடைக்கும். தமிழ் கடைகளில் சைனீஸ் கடையில் கிடைக்கும் இந்த நூடுல்ஸு. குயிக்காக சமைக்கிறதுக்கு ஈஸியான ரெசிபி தான் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி குயிக்காக வேலை முடியுமாண்டு. இதில் நீங்கள் விரும்பினா மேகி சாஸ் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடவாக இருக்கும். இப்படி வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டது. உப்பு வந்து அளவாக இருக்கும்னு பார்ப்போம்.
உப்பு வந்து அளவாக இருக்குது, ஓகேயா இருக்குது எனக்கு உப்பு. இந்த டைமில் உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தால் மல்லியில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். வெள்ளட்டு மல்லியில் இல்லை, அதனால் வந்து நான் போடலை. நான் வழக்கமாக மல்லியில் போட்டு தான் நூடுல்ஸ் வந்து செய்கிறேன். நான் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டுது. இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு உங்களுக்கு டிஷ்ஷில் போட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி வந்திருக்கேன் நூடுல்ஸு. தண்ணியில் போட்டு அவிய விடாமல் நல்ல வடிவாக ஊற விட்டு செய்த நூடுல்ஸு. பாருங்க தனித்தனியாக வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பாருங்க எப்படி வந்திருக்காண்டு. உண்மையாகவே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சிக்கனில் கூட இப்படி நீங்கள் நூடுல்ஸ் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நல்லா தனித்தனியாக வருது. ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்காண்டு. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.